ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பொறாமை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். தேவைப்படுறவங்க இந்த ஆப் லிங்க் இருக்கும், தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்கும், ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க. ஒரு கிராமத்தில் பண்ணையர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் வீட்டில் ஒரு நாயும் சுமைகளை சுமக்க ஒரு கழுதையும் வளர்த்து வந்தார். கழுதையை வேலைக்காரன் ஒருவன் கவனித்து வந்தான். அவன் பண்ணையாரிடம் வேலைக்காரனாக பணியாற்றி வந்தான். பண்ணையாருக்கு அவர் வளர்க்கும் நாய் மேல் அதிகம் அன்பு இருந்தது. ஏனென்றால் அது 2 முறை திருடனை பிடித்து அவரிடம் ஒப்படைத்துள்ளது. அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்த தன் வாளை வாட்டி கொண்டு தான் நன்றியை காட்டும். அவர் அமர்ந்திருக்கும் போது பொறுமையாக சென்று அவர் மடியில் படுத்து கொள்ளும். அவர் முகத்தை ஆசையாக நோக்கும். பண்ணையார் அதற்கு இறைச்சி துண்டுகளையும் உயர்ந்த ரக உணவுகளையும் கொடுத்து மிகவும் அன்பாக வைத்திருந்தார். பண்ணையார் வீட்டில் வளரும் கழுதை பண்ணையார் நாய்க்கு மட்டும் இவ்வளவு சலுகைகளை வழங்குகிறாரே என்று பொறாமைப்பட்டது. பண்ணையார் நாய்க்கு கொடுக்கும் அத்தனை சலுகையும் நான் பெற வேண்டும் என்று நினைத்தது. நாய் போல் நானும் ஒரு நாள் பண்ணையார் மடியில் படுத்து அவர் முகத்தை நக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. கழுதையின் எண்ணத்தை நாய் புரிந்து கொண்டது. அது கழுதையை பார்த்து, நண்பா, எனக்கு கிடைக்கும் சலுகைகளை கண்டு நீ பொறாமைப்படாதே. நான் செய்வது போன்ற நீ செய்தால் பண்ணையார் பொறுத்து கொள்ள மாட்டார். உன்னை நன்றாக அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று அறிவுரை கூறியது. கழுதை நாய் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. அது நாயை பார்த்து, நண்பா, நடப்பதை நீ பார். பண்ணையார் என்ன செயலால் எப்படி மகிழ்ச்சி அடைகிறார் என்பது பார் கூறியது. அதற்கு பிறகு நாய் எதுவும் பேசவில்லை. அன்றைக்கு பண்ணையார் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்து கொண்டு வீட்டில் அமர்ந்து புத்தகம் ஒன்று படித்து கொண்டிருந்தார். உடனே கழுதை விரைவாக ஓடி சென்று அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டது. தன்னுடைய நாக்கால் அவருடைய முகத்தை நக்கியது. பின்னர் பெரும் குரல் எடுத்து கத்தியது. பண்ணையாருக்கு கடும் கோபம் வந்தது. அருகில் இருந்து உருட்டுக்கட்டை எடுத்து அந்த கழுதையை நன்கு அடித்து விட்டார். வலி தாங்க முடியாத கழுதை கத்தி கொண்டே காட்டுக்குள் ஓடியது. நீதி: பிறருக்கும் கிடைக்கும் சலுகைகளை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அவ்வாறு பொறாமைப்பட்டால் அது நமக்கு அழிவுதான் உண்டாக்கும்.